அவரை இன்ஸ்பயர் வச்சு தான் நான் சென்னைக்கு வந்தாலும் சேம் டைமில் தான் மஞ்சுமேல் பாய்ஸும் மாவீரனுமே பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அதான் வந்தப்போ வந்துட்டு நம்மளோட ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், லுக்காக இருக்கட்டும், எதுவுமே நம்ம இப்போ வரைக்குமே ஒன்றும் தெரியாது. இப்போ மணிரத்னம் சாரோடதே வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அவரோட கேமராவாக இருக்கட்டும், அவரோட மேக்கிங்காக இருக்கட்டும். வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைமே வந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷன் வந்து ஒரு 4000க்கு வாங்கி ஏமாந்துட்டேன். நான் ஃபஸ்ட்டு சென்னை வந்த புதுசில் 4000ன்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. மெட்ராஸ்காரன் வந்துட்டு ஷானிகம், அதாவது மலையாளத்தில் வந்து ஆர்டிஎக்ஸில் பண்ண ஹீரோ தான். வெல்கம் டு அவர் ஷோ. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்திருக்கிற செலிபிரிட்டி பற்றி சொல்லணும்னா, மாவீரன் படத்தில் சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக மெட்ராஸ்காரன் படத்துலையும் ஒரு சூப்பரான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இனிமேல் வரப்போகிற விடுதலை பார்ட் 2 படத்தில் ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. யாருன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆக்டர் விஜயலட்சுமி அவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹாய் விஜயலட்சுமி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு அவர் ஷோ. ஸோ இன்னைக்கு வந்து உங்களுடைய சினிமா ஜேர்னி ப்ளஸ் உங்களை பற்றி, உங்களுடைய சக்ஸஸ் பற்றி நம்ம நிறைய விஷயம் ஜாலியாக வந்து பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் ரெடியா? ரெடி. சூப்பர். ஸோ விஜயலட்சுமி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி சினிமாக்குள்ளே வந்தீங்க? தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, எடுத்தோடனே டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க எப்பயும் யூஸ்வலாக. நீங்கள் பரவாயில்ல, இந்த பிளாட்டில் தான் இதுலேருந்து போயிடல நம்ம. ஓகே, சினிமா அப்படின்றது வந்துட்டு நம்ம லாக்டவுன் டைம் இருக்கும் இல்லையா, அதாவது லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மூவி கமிட் ஆனேன். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. பட் கரெக்டாக எக்ஸாக்டாக டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க, லாக்டவுன் வந்துடுச்சு, அது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஏன் நம்ம சினிமாக்குள்ளே ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த லாக்டவுன்லேருந்து நம்ம வெளியே வந்த டைம். ஸோ அப்படியே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அதுக்கப்புறமா அப்படியே ஒரு மூவி ஆஃபர் வந்தது. ஸோ அதில் பண்ணேன், அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ கோவிடில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு, நிறைய பேருக்கு கெட்டது தான் நடந்திருக்கு. கண்டிப்பாக. ஓகே, ஸோ மாவீரன் படத்தில் ஒரு ஒரு நல்ல ஒரு ரோல்னே சொல்லலாம் இல்லையா? உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்க்ரீன் ஸ்பேஸ். வாஸ் இட் குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ திங்க்? எஸ், அஃப்கோர்ஸ். நமக்கு வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்துட்டு ஒரு நல்ல ப்ரொடக்ஷனில் ஒரு நவுன் ஆர்டிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ஸ் இருக்கக்கூடிய மூவி அது, அந்த மாதிரி இருக்கும்போது டெஃபினட்டாக வந்துட்டு இட்ஸ் ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி அது எனக்கு. ஏன்னா இப்போ வந்துட்டு நம்மளை எப்படி அடையாளப்படுத்திக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு மாவீரன் தான் எனக்கு ஃபஸ்ட் அடையாளம்னு சொல்லலாம். சிவகார்த்திகேயன் சார் நேரில் பார்த்துருப்பீங்களா? கண்டிப்பாக. ஆக்சுவலாக இது என்ன கொஸ்டின் அவர் பார்த்தோம், பேசினோம். ஆக்சுவலாக அவரை இன்ஸ்பயர் வச்சு தான் நான் சென்னைக்கு வந்தாலும் அவர் விஜயவா பண்ணுறதை பார்த்து இப்படிலாம் ஜாலியெல்லாம் விஜய் பண்ண முடியுமா, அந்த ஒரு ஸ்டைல் அதில் இன்ஸ்பயர் ஆகி விஜயவானும் அப்படின்னு ஒரு கனவுல வந்தது தான். அதுக்கப்புறம் அது எப்படி எப்படியோ மாறும் இல்லையா? விதின் மீடியா விட்டு நம்ம வெளியே எங்கேயும் போகல, மீடியாக்குள்ளேயே என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு ஃபைனலாக அவர் கூட ஒர்க் பண்ணுற போது சூப்பர்ல இருந்தது. ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு இன்னும் எனக்கு அது கனவு மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் நான் ஐ டிடன்ட் டெல், யார்கிட்டயுமே நான் சொல்லலை நான் இந்த படத்தில் பண்ண போகிறேன். ஏன்னா ஒன்ஸ் நம்ம கமிட் ஆனதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே வச்சுருந்தேன். ஃபர்ஸ்ட் டே பூஜைக்காக போயிருந்தோம். அப்போ வந்துட்டு எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது நம்ம தூரத்துலேருந்து பார்த்து இல்லை டிவிலேருந்து பார்த்து வியந்த அந்த ஆக்ட்ரஸோட நடிக்கும் போது அது வேற மாதிரி இருக்கும். சூப்பர்ல. ஸோ என்ன ஃபர்ஸ்ட் போய் என்ன பேசுனீங்க? இல்லை அவர் பேசினாரா, நீங்கள் பேசுனீங்களா? ஜஸ்ட் இன்ட்ரோ பண்ணாங்க, இந்த கேரக்டர் பண்ணுறாங்க, அந்த மாதிரி தான் பேசினோம். ஸோ அதுக்கப்புறம் ஷூட் அப்போ இன் பிட்வீன் என்ன பண்ணுறீங்க, எப்படி வந்து அந்த மாதிரி அந்த கான்வர்சேஷன் ரொம்ப ரேராக இருக்கும். ஏன்னா பிகாஸ் அவருக்கு ஃபுல்லாக போயிட்டே இருக்கும், டைட்டாக போயிட்டுருக்கும் ஷெடியூல். அதில் பேசியிருக்கோம். அதில் ஒரே தடவை நாங்கள் எல்லாருமே டீமாக பேசும்போது நல்லா பேசிட்டு இருந்திருக்கோம். அதே என்னன்னா அவர்கிட்ட வந்துட்டு நம்மள கவுண்டர்ஸ் கொடுத்துட முடியாது. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு பட் கொஞ்சம் காமா கம்ப்ரெஸ்டா ஒரு மாதிரி ஹி சேஞ்ச் அந்த மாதிரி தான் இருப்பாரே தவிர, ஏன்னா கேரக்டருக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருப்போம். ஏன்னா ஒரு சீனும் அவரோட காம்பினேஷன் பண்ணும்போதும் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரிதாம்மா, ஸோ அவங்கள பற்றி சொல்லணுன்னா ஷீ இஸ் வெரி ஸ்பெஷல். பிகாஸ் நம்ம தமிழ் சினிமாலேயே வந்துட்டு பயங்கரமாக அந்த டைமில் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு நடிகை. அவங்க வந்து பேசுகிறது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஓகே, ஏதாவதுனா வந்துட்டு நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதே வந்துட்டு ஜாலியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் எனக்கு ஷார்ட் தான் வச்சாங்க. அப்போ வந்துட்டு நான் நைட்டி போட்டுன்றதேன், அவங்க சாரி கட்டிட்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு டே. அப்போ சொன்னாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு நைட்டு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், கம்ஃபர்ட்டாக இருந்திருக்கும் அப்படி.
அதான் ஆப்போசிட்ல நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம்னா நைட்டி ஒன்று முன்னாயிருதுப்பா எல்லா இடத்துலயும். கரெக்ட். ஆனா நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம், நம்ம அதை விட இல்ல நமக்கு saree கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுவோம். பட் அதெல்லாம் அவங்க மைண்ட் பண்ணல. பெரிய ஆர்டிஸ்ட் அந்த ஒரு இதெல்லாம் இல்லாம நம்ம கூட சகஜமா பேசினாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப இன்ஸ்பயரா இருந்தது. சூப்பர் இல்லையா? ஆக்சுவலி ஹி இஸ் மை ஃபேவரட் ஆக்டர். ஓகே. அதனால பண்ணிட்டீங்க. நிறைய கொஸ்டின் கேட்டேன். புரியுது. சூப்பர். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த ஜேர்னியில் வந்து கலந்துப்பீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுப்பீங்க, தென் செகண்ட் ஸ்டெப் எடுப்பீங்க. ஸோ எந்த மைண்டில் ஃபர்ஸ்ட்டு, அதாவது வர்றதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் தாட் இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? இது நமக்கு செட் ஆகுமா, நமக்கு வருமா, எல்லாருக்கும் பிடிக்குமா, அடுத்தடுத்து நமக்கு ஒர்க் பண்ணுவோமா, அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. நிறைய சந்தேகமான கேள்விகள் இருந்துச்சு. கரெக்ட். ஆனா நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நம்மளோட தேவைன்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் எந்த காரணத்தினால ரிஜெக்ஷன் பண்ணப்பட்டேனோ அதே காரணத்தினால என்ன கேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன காரணத்தினால நீங்க ரிஜெக்ட் ஆனீங்க? நான் விஜயவா பண்ணும்போது எனக்கு கலர், ஆப்வியஸா கலர் லுக் அப்படி இப்படின்னு அந்த ரீசன்னாலதான் விஜயவா நெக்ஸ்ட் லெவல் நான் பெரிய சேனல்ஸ்ல ஒர்க் பண்ண முடியாம போச்சு. சேம் அதே ரீசனுக்காக தான் எனக்கு கேஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு டஸ்கியா ஒரு பொண்ணு வேணும், இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் லுக்ல வேணும். நான் ரெக்யூர்மெண்ட் எல்லாமே இது பேஸ்டா இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிளஸ்ஸா ஆக ஆரம்பிச்சிச்சு அந்த டைம்ல தான். மைனஸ் பிளஸ் ஆகுற மாதிரி. மைனஸ் பிளஸ் ஆகுற. பட் தட்ஸ் நாட் a மைனஸ். பட் நான் அப்படி நினைக்கல. பட் they are thinking like that அந்த மாதிரி. ஓகே. ஸோ நீங்க அதாவது நீங்க சொன்ன மாதிரி when you used to approach or you used to go for audition in channel or wherever, அப்போ அந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் வர்றப்ப உங்களுக்கு எப்படி ஒரு மைண்ட்ல எப்படி மனநிலைமை உங்களுக்கு எப்படி இருக்கும்? லைக் வாட் யூ வில் திங்க்? ஐ வில் லீவ் இட், அங்கேயே விட்டுட்டு நீ என்ன வேணா சொல்லுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ட்ரை பண்ற வரையும் ட்ரை பண்ணுவோம். கிடைக்கிறதும் கிடைக்காதும் மீதி நம்ம வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம நினைச்சிருப்போமா, நம்ம ஒரு ரூரல் ஏரியால இருந்துட்டு அவ்வளவு அந்த மாதிரி ஒரு வில்லேஜ்ல இருந்து இங்க வந்து படிச்சு இங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுவோமானே நினைச்சிருக்க மாட்டோம். அதெல்லாம் வந்து பண்ணிட்டோம். ஸோ ஒவ்வொரு தடவையுமே அவங்க பண்ணும்போதுமே நான் அதை பெருசாக ஒன்று எடுத்துக்கல நான். பிகாஸ் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அண்ட் யூ ஹவ் டன் லாட் ஆஃப் மூவிஸ் ரைட் நவ். அண்ட் அவங்களும், அதாவது நான் இப்போ கேள்வி கேட்ட பர்சன் அவங்க யாராவது இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா யூ சே சம்திங் டு தட்? ஒன்றும் சொல்லலை. அது உங்களோட மைண்ட் செட். இப்போ நம்மளை பற்றி யாராவது பேசுகிறாங்கனாலோ நம்ம கமெண்ட் பண்ணுறாங்களோ அது நம்மளை பாதிக்காத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் சம்டைம்ஸ் அது பாதிச்சிருக்கு. பட் இட்ஸ் ஓகே. நீங்கள் இப்போ பார்த்து அது ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ ஏன்னா மறந்துருக்கலாம். ஏன்னா நம்மளாம் 100ல் 1 இருந்திருப்போம். ஸோ அதனால ஓகே, இப்பயாவது கொஞ்சம் மாத்திக்கங்க. அத சொல்லுங்க. நீங்க இப்பயாவது கொஞ்சம் மாத்திக்கங்க, கொஞ்சம் மாறுங்களா. டேலண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஸோ அது போதும். சூப்பர் சூப்பர். ஸோ நீங்க ஆக்ட் பண்ண மூவிஸ்லயே இப்போ நம்ம மாவீரன் பத்தி பேசணும். நெக்ஸ்ட் லெட்ஸ் கம் டு மஞ்சுவல் பாய்ஸ். ஸோ மஞ்சுவல் பாய்ஸ் ஆல்சோ இஸ் அ பிளாக் பாஸ்டர் மூவி. நீங்க என்ன பிளாக் பாஸ்டர் மூவி பாட்லயே இருக்கிறீங்க? அப்படி இல்லை. What's the secret? சேம் டைம்ல தான் மஞ்சுமேல் பாய்ஸும் மாவீரனுமே பண்ணிட்டு இருந்தேன். ஷூட் வந்து அந்த டைம்ல தான் இருந்துச்சு. ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டட் இந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ சப்போர்ட் அது இருக்கும். ஏன்னா அது மலையாளம் மூவி. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம என்ன நினைப்போம், மலையாளத்துல தான் ரிலீஸ் ஆக போகுது, அந்த மாதிரியான அளவுக்கு மார்க்கெட் அந்த மாதிரிலாம் யோசிக்கும் போது ஓகே. பட் அது வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து ரெகக்னைசேஷன் மாவீரனுக்கு அப்புறமா இது வந்துட்டு எனக்கு இன்னொரு பூம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நீங்க ஆக்சுவலி எல்லாம் ஒரு பிளாக் பஸ்டர் படத்தோட பாட்டாவே இருக்கிறீங்க. how happy you feel about that? ஆக்சுவலி அதான் நான் சொன்னேன் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி ரெகக்னைசேஷன் வந்து அடுத்ததா வந்துட்டு எனக்கு இப்போ எங்க போனாலும் இப்போ மஞ்சுமேல் பாய்ஸ்ல பண்ணிருக்கேன் அப்படின்னா ஆப்வியஸா பார்த்த உடனே சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த கேரக்டர் டீ ஷாப் கேர்ள் அப்படின்னா எல்லாருக்குமே மைண்ட்ல வந்துடுது. சூப்பர் சூப்பர். ஸோ அதை நீங்கள் பண்ண படங்களே நீங்கள் நிறைய படம் பண்ணியிருக்கீங்க. விச் வாஸ் யுவர் க்ளோசஸ்ட், அதாவது உங்கள் மனசுக்கு ரொம்ப க்ளோசஸ்டான ஒரு கேரக்டர் எது? அப்படிலாம் இல்லை, எல்லாமே பிடிக்கும். பிகாஸ் இதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. கிடையாது, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லா கேரக்டருமே ரொம்ப எல்லா கேரக்டரும் பிடிக்கும். எல்லா கேரக்டரும் நீங்கள் 100% 200% கூட போட்டிருப்பீங்க. பட் ஒன் கேரக்டர் உங்கள் ஐ காட் கனெக்டட் பர்சனலி ஆல்சோ, எனக்கு இந்த கேரக்டர் எழுதின விதமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர்? அந்த மாதிரி அப்படின்னா லைனா வந்துட்டு மஞ்சுமேல் பாய்ஸ்ல பிடிச்சிருந்தது. அண்ட் மாவீரன் வந்து எப்படின்னா த்ரோட்டாக இருப்பேன். பட் ஆனால் அந்த கிளைமேக்ஸ் அப்போ என்னோட நான் இன்வால்வ்மெண்ட் வந்துட்டு நான் ரொம்ப பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். ஏன்னா அந்த பர்சனலி நம்ம அந்த ரியலிஸ்டிக் வரணும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த டைம் நான் பயங்கரமாக கத்தி பண்ணும்போதெல்லாம் பக்கத்தில் சரிதாமா சொல்லிகிட்டே இருப்பாங்க,
த்ரோட் எல்லாம் போக போகுது, இப்போ விடு டப்பிங்கில் போய் மாட்டுவேன் அப்படின்லாம் சொல்லி அந்த அளவுக்கு சொல்லும் போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம கேரக்டரை கொடுக்கணுன்றதுல அங்கே பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ மாவீரன் அண்ட் மஞ்சுமல் பாய்ஸ் மற்றதெல்லாம் வந்துட்டு நமக்கு குட்டி குட்டியாக அங்கங்கே சின்ன சின்ன கேரக்டராக இருக்குமா, அது லைனாக இருக்காது, ஒரு ட்ராவலாக இருக்காது. பட் அங்கே பெர்ஃபார்ம் அங்கே மட்டும் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஃபுல் ட்ராவலில் வந்துட்டு தான் நம்ம அந்த கேரக்டராகவே வாழ்றது, ஃபீல் பண்ணுறது, அந்த கேரக்டரை எவ்வளோ நம்மளால வெளிக்கொண்டு வர முடியுமோ அதை பண்ண முடியும். ஸோ இப்போ அப்கமிங் மூவி ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து மெயினாக லீடாக பண்ணுறேன். ஸோ அந்த கேரக்டர் வந்து இப்போ பர்சனலி அதுக்காக நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணி அந்த ஏரியா மாதிரியே நான் வந்து லுக் வைஸாக சேஞ்ச் ஆகிட்டு அந்த கேரக்டருக்குள்ளேயே இருக்கணும்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த த்ரூ அவுட்டாக இருப்பேன், மூவி ஃபுல்லாகவே இருப்போம். ஸோ அதில் பார்க்கலாம். அடுத்து ஏதாவது நம்ம இன்டர்வியூ நீங்கள் கூப்பிட்டீங்க. ஓகே. ஸோ நீங்கள் ஆக்சுவலி எந்த ஊர்? நேட்டிவ் வந்து தேனி. தேனி. ஓகே. ஸோ தேனியிலேருந்து வந்து சென்னையில் சூப்பராக நீங்கள் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஈவன் யூ ஆர் டூயிங் இன் மலையாளம் மூவிஸ் ஆல்சோ. பட் தேனி இஸ் த என்ன சொல்கிறது, ரூட் மாதிரி இல்லையா? மினி கோடம்பாக்கம். நம்ம சினிமாவில் சொல்லணும்னா தேனியில் எல்லா படத்துலையும் ஏதாவது ஒரு ஷார்ட் வச்சுருப்பாங்க. ஸோ நான் பர்சனலாக வந்து நம்ம பிதா மகன் டைம்லேயும் சரி, வருத்தப்படாத வாலிபர் சங்கம்லாம் எங்கள் ஊர் சைடில் தான் எடுத்தாங்க. இந்த மாதிரி சினிமா கனெக்டடான ஒரு ஊருன்னு சொல்லலாம். ஓகே. அதனால கூட ஒரு வேளை ஏன்னா பாரதி ராஜா சாரோட அந்த சீரியல்ஸ் எல்லாமே எங்கள் ஊரில் தான் போயிட்டு இருக்கோம் அந்த டைம்லலாம். ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து மேபி இம்ப்ரெஸ் பண்ணி இங்கே வர வச்சதுக்கான ஒரு காரணம் அப்படி கூட இருக்கலாம்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ உங்கள் ஃபேமிலி எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க உங்களுடைய இந்த கரியருக்கு? நான் அதை ஸ்டார்ட் பண்ணதே வர்றதுக்கே இவங்க அனுப்பிச்சதே வந்துட்டு பெரிய விஷயம். ஏன்னா நான் ஆசைப்பட்டேன் விஜயவா பண்ணோம், லோக்கல் சேனலில் தான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் நம்மளை விடணும் அப்படின்னு நினச்சி அனுப்பிச்சாங்க. ஸோ எனக்கு படிக்கிறதுக்கு இங்கே ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு டிகிரி முடிச்சிருந்தேன், திரும்ப எனக்காக ஸ்பெண்ட் பண்ணோம், இங்கே ஸ்டே எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இப்போ வரைக்குமே எங்கள் ஃபேமிலி சைடில் வந்துட்டு அந்த சப்போர்ட் இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஆனால் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி நம்ம ஒரு சேஞ்ச் ஓவர் நம்ம ஃபேமிலிக்காக நம்ம என்ன பண்ணோம் அதுக்காக நான் ஒரு ஓட்டம் இருக்கும் இல்லையா, ஸ்டில் அது போயிட்டு தான் இருக்கு. ஓகே. அஸ் யூ செட் இப்போ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்னா என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கு? லைக் கேன் யூ பிரீஃப் இட்? லைக் ஒரு ஆக்ட்ரஸ்க்கு ஒரு தேனி ஒரு இடத்துல இருந்து சென்னைக்கு வந்து ஒரு விஜேலேருந்து ஆரம்பிச்சு இப்போ ஒரு ஆக்டராக நடிச்சு தென் ஒரு மெயின் லீடாக வந்து நடிக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு உங்கள் லைஃப்பில்? இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அதான் வந்தப்போ வந்துட்டு நம்மளோட ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், லுக்காக இருக்கட்டும், எதுவுமே நம்ம இப்போ வரைக்குமே ஒன்றும் தெரியாது. நமக்கு என்ன எப்படி நம்மளை கேரி பண்ணிக்கணும், ஒரு ட்ரெஸ் அப் எப்படி பண்ணணும், இந்த மாதிரியானது இருக்கும். ஃபினான்ஷியலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்த புதுசில் வந்துட்டு மந்த்லி நமக்கு வந்துட்டு ஹாஸ்டலுக்கு பே பண்ணும், அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, நம்ம ஒர்க் பண்ணுவோம் அதுக்கு அந்த ஆன் டைமில் நமக்கு பேமெண்ட் வராது. ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். வீட்டில் நம்ம டிபெண்ட்டாக இருப்போம், வாங்கி செலவு பண்ணிகிட்டு இருப்போம். வீட்டில் சொல்லாமலாம் நான் நிறைய டைம் இருந்திருக்கேன். என்கிட்ட பைசா இருக்காது, பட் கேட்டால் அது வந்துட்டு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் அதெல்லாம் நம்ம சமாளிச்சுட்டு அப்படி பேலன்ஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியானதெல்லாம் இருந்துச்சு. ஆர்டிஸ்டாக ஆனதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாதிரியானதெல்லாம் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. பட் ஆனால் என்னென்னா தேடல் அதிகமாகிடுச்சு. இப்போ ஏன்னா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கிடைச்சா மட்டும்தான் நம்மளை ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணுற மாதிரியானது கிடையாது இல்லையா. ஸோ அதுக்கான தேடல் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு ஒரு மூவியில் நல்ல ஒரு இது கிடைக்கும், இப்போ ஆர்டிஸ்டாக கமிட் ஆகிருப்போம், லாஸ்ட்டில் ரிஜெக்ஷன் ஆகி நம்ம லாஸ்ட் மினிட்ல ஏதாவது சேஞ்சஸ் கூட நடக்கும், டேட்ஸ்னால பண்ண முடியாமல் போயிடும். நமக்கு என்னென்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்துட்டு வர ஒரு விஷயம் என்னென்னா கரெக்டாக ஒரு டேட் கொடுத்துருப்பாங்கன்னா சேம் டேட்லேயே எல்லா 2-3 ஷூட் வரும், நம்மளால பண்ண முடியாது. நம்ம ஆனால் இதுக்கான ஃபுல்லாக நம்மளை வந்துட்டு இன்வால்வ் பண்ணிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கும் போது பண்ண முடியலன்றது வந்துட்டு இன்னும் ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது. எனக்கா ஒரு டைம்ல லைக் ரொம்ப ஸ்ட்ரகிளிங்கா இருக்கு, லெட்ஸ் ஜஸ்ட் க்ளோஸ் திஸ் சாப்டர், டு சம்திங் எல்ஸ் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? நோவே, அதெல்லாம் தோணவே தோணாது. ஏன்னா நமக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்கு. ஸோ அதை நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணுவோம் அதுதான். அண்ட் யாராவது ஒருத்தவங்க உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், எனி பர்சன், அவங்க வந்து இல்லை இது வேண்டாம், ஜஸ்ட் லீவ் இட், நோ யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் ஸோ மச் அப்படின்னு யாராவது ரொம்ப உங்களை அட்வைஸ் பண்ணி அந்த மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்க? அப்படிலாம் சொன்னதில்லை. ஊருக்கு போகலான்னு ஒரே ஒரு தடவை, இப்போல்லாம் இல்லை, அது எப்பயோ அந்த வந்த புதுசில் ஒரு 2 இயர்ஸில் இந்த நான் விஜய் அந்த டைம்லாம் யோசிச்சிருக்கேன். பட் ஐ காண்ட், என்னால் முடியல. நான் வந்துட்டு இல்லை இங்கே இருந்து ஆகணும், ஏதாவது ஒன்று ப்ரூவ் பண்ணிட்டு போவோம். இப்போ வரைக்கும் கூட ஒரு அந்த இது என்னென்னா நம்ம வந்து ஒரு அரௌண்ட் 9 இயர்ஸ் மேலே ஆக போகுது. ஸோ ஏதாவது ஒன்று நம்ம என்ன பண்ணோம் இங்கே வந்துட்டுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ
ஸோ எனக்கு சேஞ்சஸே இப்போ ரீசெண்டாக தான் அப்படியே மாறிட்டு வர மாதிரி இருக்கு. அப்போ நம்ம இவ்வளோ வருஷம் வந்து நம்ம ஒரு பேஸ் போட்டதோட இதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இப்போ நமக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் வருது அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக எஃபர்ட் போட்டு நம்ம சஸ்டைனாக வந்துட்டு ஒரு விஷயத்துக்காக நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் கடவுள் கொடுப்பாரு. நம்ம ஓடிட்டோம்னா கொடுக்க வேண்டிய டயத்தில் ஓடி போயிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் அவ்வளோதான் இல்லையா? யா ஓகே சூப்பர் நைஸ்லி செட். ஸோ நெக்ஸ்ட் வந்து விடுதலை பார்ட் 2 படத்தில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க நீங்கள், அதுவும் பிளாக் பஸ்டர் மூவி. ஆக்சுவலாக வெற்றிமாறன் சார், ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா அவரோட ப்ராஜெக்டில் நம்ம ஒரு குட்டியாக இருந்தால் கூட ஒரு பொம்மையாக இருந்தால் கூட நம்ம அது ஒரு பெரிய விஷயம். யா ஸோ இதில் வந்துட்டு ஒரு சின்ன போர்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ப்ரௌடான விஷயம்தான். ஏன்னா அவரோட இதில் நான் ஒர்க் பண்ண ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இன்னும் த்ரோட்டாக இருந்திருந்தா ஐ வில் பி மோர் ஹாப்பி. பட் இருந்தாலுமே இப்பயுமே சந்தோஷமா இருக்கு. ஸோ வெற்றிமாறன் சார் என்ன சொன்னார், அதாவது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றியோ இல்லை உங்ககிட்ட பேசினாரா? ஆன் செட்டில் வந்துட்டு அவர் பெருசாக பேச மாட்டார். இன்னொன்று நம்ம ஏதாவது ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணியிருப்போம்னா மேபி பேசியிருப்பாரு இருக்கலாம். ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் போது இந்த இன்புட்ஸ் எல்லாமே இது இப்படி பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ என்னோட ஷார்ட் எடுக்கும்போது இந்த ஷார்ட்டுக்கு எப்படி கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவ்வளோதான். கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒர்க்குனா அப்படியே ஒர்க்கா அந்த மாதிரி தான் போச்சு. எங்களுக்குமே வந்துட்டு என்னென்னா நான் அங்கே போயிட்டு பேசுகிறதுக்கோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இல்லை. பிகாஸ் ஏன்னா ரெயின் எஃபெக்ட் அது இதுன்னு ரொம்ப ஒரு மாதிரி அந்த இடமே ஒரு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே எடுக்கும்போது வந்துட்டு நம்ம தேவையில்லாமல் போயிட்டு பேசிட்டா ஏதாவது பேசிடுவோமோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. பட் அதோட ரீசெண்டாக ஃபங்க்ஷனில் பார்த்துட்டு சொல்லி பேசினேன், இந்த மாதிரி நான் பண்ணியிருந்தேன் சார் அப்படின்னு பேசினாரு. ஓகே விஷ் பண்ணாரு. ஸோ ரொம்ப ஹாப்பி. யா சூப்பர். ஸோ நீங்க வெயிட் பண்றீங்களா விடுதலை பார்ட் 2க்கு? நிச்சயமா எல்லாருமே வெயிட் பண்ற மாதிரி நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா. ஸோ அதை வந்து எல்லாருமே தியேட்டர்ல பார்த்து இவங்களுக்கு எல்லாரும் இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணுங்க. ஓகே. ஸோ வேற என்ன டைரக்டர்ஸ் கூட நம்ம ஜேர்னியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனல் ஆசை ஏதாவது இருக்கா? பர்சனலாக வந்துட்டு ஆசை இருக்குது. நம்ம இப்போ மணிரத்னம் சாரோடதே வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அவரோட கேமராவாக இருக்கட்டும், அவரோட மேக்கிங்காக இருக்கட்டும். பட் அவர் டஸ்கியாக இன்னும் எதுவும் அந்த மாதிரியான லுக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணி பார்த்தது இல்லை. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆஃபர் வந்ததுன்னா கண்டிப்பாக அவரோட இதில் பண்ணுவேன். ஏன்னா இது ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு விஷயம். ஏன்னா அவரோட ஸ்க்ரீனில் பாருங்கள் எல்லாருமே ஒரு அழகாக அப்படியே இருப்பாங்க. இருந்தாலும் அவரோட இதில் நம்ம வந்துட்டு பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ நம்மளை இன்னும் அழகாக காட்டுவார். ஸோ அதுக்காக அப்படி சொல்லுங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு கண்டிப்பாக அவரோட இதில் ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஓகே. அண்ட் ஏதாவது ஒரு ஹீரோ கூட பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆசை இருக்கா? லைக் இந்த ஹீரோ கூட நம்ம பேர் பண்ணால் நல்லா இருக்கும் அந்த மாதிரி யாராவது இருப்பாங்க? எல்லாரோடையும் அப்படி இல்லை, கிடைச்சா ஏன் வேணாம்னு சொல்லணும். அந்த எனக்கு லீடாக பண்ணும். ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு இப்போ சூரி சாராக இருக்கட்டும், இப்போ எல்லாம் அந்த கிராமம் சார்ந்ததுக்கெல்லாம் நான் ஆப்டாக இருப்பேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு ஹோப் இருக்குது என் மேலே. ஸோ அந்த மாதிரி எது வந்தாலுமே பண்ணலாம். நம்ம கமர்ஷியலாக நம்மளை சூஸ் பண்ணுவாங்களா என்ன அப்படின்றது தெரியல. பட் ப்ராக்டிக்கலாக யோசிச்சோன்னா அந்த மாதிரியான ஒரு ஜேர்னர் வரும்போது நம்மளையும் கேஸ்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக சந்தோஷம். ரீசெண்டாக உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யாரு? ரீசெண்டாக எனக்கு வந்துட்டு ஃபேவரட் ஆக்டர் வந்து துல்கர் சல்மான். ரீசெண்டாக இல்லை, ரொம்ப நாளாக துல்கர் சல்மான். ஓகே. ஆனால் சிவகார்த்திகேயன் சார் வந்து எப்பயுமே பிடிக்கும். ஆமாம். ஓகே. அண்ட் ரீசெண்டாக நீங்கள் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ண படம் இது ரீசெண்டாக வந்ததுலே? ஆவேஷம். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எனக்கு அவரோட பகத் ஃபாசில் சார் வந்துட்டு மாமன்னன்லேயுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பர். ஓகே. ஸோ ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கிறப்ப லைக் வி ஹாவ் டு மெயின்டைன் லாட் ஆஃப் திங்ஸ் இல்லையா? லெட்ஸ் கம் டு யுவர் ஹேர் ஆர் யுவர் ஃபேஸ் ஆர் யுவர் க்ளோத்ஸ் ஆர் யுவர் நீங்கள் டயட்டோ எக்ஸசைஸோ ஸோ மெனி திங்ஸ் இல்லையா? நிறைய விஷயம் இருக்குது இதுக்குள்ளே. ஸோ நீங்கள் வந்து பர்சனலாக எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? இது வரைக்கும் நான் அந்த மாதிரி டயட் அப்படி இப்படின்லாம் பண்ணதில்லை. ஹேர் இதெல்லாம் பண்ணுவோம், கொஞ்ச நாள் பண்ணுவோம். கரெக்டாக ஷூட் வந்து நல்ல ஒரு ரொம்ப வெயில் இருக்கக்கூடிய இடமா இருக்கும், நம்மளால ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியாமல் போயிடும். நம்ம ஆல்ரெடி டார்க்காக இருப்போம், இல்லை டஸ்கியாக இருப்போம், அது இன்னும் டார்க் ஆகிற அளவுக்கான இதெல்லாம் ஹீட்லாம் இருக்கும். அந்த மாதிரி வெயிலில் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். பட் அதெல்லாம் ஓகே. சில நேரம் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுன்ற சுச்சுவேஷன் இப்போ கூட ரீசெண்டாக வந்துச்சு. பட் நம்ம அந்த கேரக்டராக வந்து ஓரளவுக்கு செட் ஆனதுனால அந்த நெசசரி இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் கண்டிப்பாக எல்லாமே இது
ப்ராப்பராக கேரி பண்ணிக்கிட்டாதான் வந்துட்டு நம்ம ப்ரெசன்டபிளாக இருப்போம். ஸோ நம்ம இப்படியே இருந்துடக்கூடாது இல்லையா? ஸோ கேரக்டராகவே நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா மாறிடும். கரெக்டா? இப்போ எனக்கு எனக்கு வில்லேஜ் தான் கேஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கு என்ன ஆசைன்னா ஒரு சிட்டி கேர்ளாவோ இல்லை ஒரு நார்மலான ஒரு வீட்டு பொண்ணாவோ, ஒரு ரிச்சாக இருக்கக்கூடிய நார்மலாக ஒரு வீட்டு இல்லை ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு, அந்த மாதிரியான ரோல்ஸ் பண்ணணும்னு எனக்குமே ஆசை இருக்கு. ஸோ கிடைச்சா நான் கண்டிப்பா பண்ணலாம். ஆமா, அதுக்கு வந்துட்டு நான் என்ன மாத்திக்கவும் ரெடியா இருக்கேன். இப்போ ஒரு வெஸ்டர்னா பண்ணுவான், ஓகே, அதுக்கான இது சேஞ்சஸ் நான் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா மேபி அவங்க கேஷ் பண்ணுவாங்களா இருக்கும். கண்டிப்பா. ஸோ அதான் நீங்க என்ன மெயின்டைன் பண்றீங்க? எனி டிப்ஸ் ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? டிப்ஸ்னா வந்துட்டு மோஸ்ட்லி என்னன்னா ஹைட்ரேட்டடா வச்சுக்காங்க. நான் வந்துட்டு நான் அவுட் சைடா போறதை பத்தி நான் பேசவே மாட்டேன், ஏன்னா அது வேஸ்ட். ஆனா வெளியே வந்து சொல்றாங்க. ஆமா, அது வந்துட்டு ஃபவுண்டேஷன் அது இதுன்னு நம்ம போடுறோம். பட் ஆனா வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைமே வந்துட்டு ஃபவுண்டேஷன் வந்து ஒரு 4000க்கு வாங்கி ஏமாந்துட்டேன். நான் ஃபர்ஸ்ட் சென்னை வந்து புதுசுல 4000 பாருங்க எவ்வளவு பெரிய அமௌண்ட். எனக்கு ஏன்னா தெரியல, எனக்கு ஐடியா இல்லை, வாங்கிட்டு அதை யூஸ் கூட பண்ணல. அதனால வர்றவங்களுக்கு என்னன்னா ஸ்கின் எப்பயுமே நீங்க ஹைட்ரேட்டா வச்சுக்கிறது, நல்லா தண்ணி குடிங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு மாய்ஸ்சர் யூஸ் பண்ணுங்க, ஏதாவது ஒண்ணு. அதுதான் இப்போ வந்துட்டு மெயினா இருக்கு. நீங்க நார்மலா ஒரு காஜல் லிப்ஸ்டிக் போட்டு ஒரு பொட்டு வச்சாலே அழகா இருக்கும். பேசிக் டிப்ஸ். ஆமா, பேசிக். நான் வந்து குயிக் டிப்ஸ் இது. ஓகே, நீங்க இன்டேக்கா ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது டெஃபினட்டா கலர் சேஞ்ச் ஆகும். ஒரு டெய்லி வந்துட்டு நீங்க நம்ம நிறைய வந்துட்டு கடையில வாங்கி சாப்பிட்றது, பேக்கடா ஐட்டம் வாங்கி சாப்பிட்றது, இது எல்லாமே நம்மளோட இதை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணும். ஓகே, ஸோ நான் வந்து தூக்கம் மெயின் விஷயமா சொல்லுவேன். டிப்ஸானா அதுதான், தூக்கம். நல்ல கரெக்டான டைம் சாப்பிடுங்க. தேவையில்லாத திங்கிங் எதுவுமே வச்சுக்க கூடாது. எந்த அளவுக்கு நம்ம மனசை காமா வச்சுக்கிறோமோ, பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறோமோ, அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம மூஞ்சில ரிஃப்ளெக்ட் ஆகும்ன்றது வந்து நான் நம்புறேன். சூப்பருங்க. ஆமா, டிப்ஸ் யாருக்கெல்லாம் வேணுமோ நோட் பண்ணுங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் எனக்கே தெரியும்னு சொல்லி ஆடியன்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ஆனா இதெல்லாம் நம்ம தெரியும், பட் ஃபாலோ பண்றது இல்லையே. கரெக்ட், தெரியும் தான் நம்மளுக்கு, நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். இது ஆனா பண்ணா டெஃபினட்டா சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். சூப்பர். ஸோ நம்ம நிகழ்ச்சியோட லாஸ்ட் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜயலட்சுமிக்கு ஒரு ட்ரீம் பார்ட்னர் யாராவது இருக்காங்களா? ஆக்சுவலா இது வரைக்கும் நீங்க என்னோட பர்சனல் பத்தி கேட்கவே இல்லை. யூ ஆர் மேரிட்? ஐ அம் மேரிட், ஐ ஹேவ் a kid. கட் பண்ணிருங்கப்பா, கட் பண்ணிருங்க. சரி, நீங்க காமனா போகவும் ஐ டிட் டெல் யூ அவங்கள பார்த்து. சோ ஐ தாட் யூ ஆர் நாட் மேரிட். ஓகே, சோ அவரை பத்தி சொல்லலாம் நீங்க. நான் அப்படி கேட்டுறேன். ஓகே ஓகே. சோ உங்களுடைய பார்ட்னர் வந்து எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்க உங்களுக்கு? he is very supportive. அப்புறம் இதே ஃபீல்ட்ல இருக்காரு? இல்ல he is not in this field. அவர் வந்து வேற இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பட் பாப்பா இப்போ ஷூட் அப் எல்லாம் பாப்பா பாத்துக்கிறது எல்லாமே அவங்க தான் பாத்துக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா, நம்ம மேனேஜ் பண்ண முடியாது. முன்னாடியெல்லாம் கூட்டு போயிடுவேன் என்னோட பாப்பாவை. ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் மூவி செம்பிலாம் பண்ணேன், அப்புறம் தான் நான் செகண்ட் மூவி நினைக்கிறேன், அதுல வந்துட்டு கூட்டு போக ஆரம்பிச்சிட்டேன் பாப்பாவை. ஏன்னா அந்த டைம் லாக்டவுன் டைம், நமக்கு பாப்பா இருக்கிறனால அதை எப்படி போத் சைடு நம்ம எப்படி அதை பேலன்ஸ் பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது இனிஷியலி. ஆனா நம்ம அதெல்லாம் பார்த்தா வேலைக்காகாது, நம்ம வந்துட்டு இதுல வந்துட்டு பண்ணி ஆகணுன்ற கட்டாயம் இருக்கும்போது கூட்டு போயிடலாம் அப்படின்னு கூட்டு போக ஆரம்பிச்சேன். இப்போ வந்துட்டு ஸ்கூல்ஸ்லாம் வந்து கிளாஷ் ஆகிறதுனால என்னால் ஃபுல்லா கூட்டு போக முடியல, பட் விட்டுட்டு போயிடுறேன். அவர் பார்த்துக்கிறாரு, மேனேஜபிள். சூப்பருங்க. இங்க இருந்து போன்லயே வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ ஈஸியா மேனேஜ் ஆகும். வெரி குட்ங்க, வெரி குட், சூப்பர். ஸோ விஜயலட்சுமி, கடைசியா நம்ம இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்த நேர்களுக்கும் உங்களை மாதிரி நடிச்சு ஒரு நல்ல இடத்துல வரணும்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கும் கடைசியா நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? லைஃப்பில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். உங்களுக்குமே வந்துட்டு யாருமே சப்போர்ட் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அதெல்லாம் பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்காக நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். அதுக்கான கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயம் நினச்ச டைமில் நடந்துடும். ஸோ ஆனால் அந்த இதை மட்டும் என்றைக்குமே ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஒரு ஸ்ட்ரகிள் வந்துடுச்சு, இல்லை இதை விட்டு போயிடலாம், இல்லை போச்சு அவ்வளோதான் லைஃப் முடிஞ்சிருச்சு, அந்த மாதிரியான தாட் என்றைக்குமே வர வேண்டாம். உங்களோட லைஃபுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ அந்த அர்த்தத்தை வந்து நீங்கள் எப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது வரைக்குமே வந்துட்டு உங்களோட தேடலையும் சரி உங்களோட முயற்சியும் விட்டுறாதீங்க, அவ்வளோதான். சூப்பர். ஆன் தட் நோட், தேங்க்யூ ஸோ மச் விஜயலட்சுமி. தேங்க்யூ. நம்ம ஷோக்கு இன்னைக்கு நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுடைய கரியருக்கு. நீங்கள் நினச்ச மாதிரியே ஒரு நாள் யார் கூட பேர் பண்ணணும்னு சொன்னீங்க? இல்ல இல்ல எல்லாரும் சொல்லல, நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லல. கண்டிப்பா இண்டஸ்ட்ரியில ஒரு இருக்கக்கூடிய மெயினான லீட்ஸ் எல்லாரும் இருக்காங்க. ஸோ அவங்களோட பேர் பண்றதுக்கான ஒரு சிச்சுவேஷன் அமையும்.
கண்டிப்பா அமையும். அதுக்கான வாழ்த்துக்கள் தானே இப்போ அட்வான்ஸா சொல்லிடுறேன். ஓகே, ஸோ மெட்ராஸ் கரண் படத்துல நீங்க எந்த மாதிரி கேரக்டர் பண்ணிருக்கீங்க, அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க. மெட்ராஸ்காரன் வந்துட்டு ஷானிகம், அதாவது மலையாளத்துல வந்து ஆர்டிஎக்ஸ்ல பண்ண ஹீரோ தான் இதுல பண்றாரு. தமிழ்ல அவருக்கு ஃபர்ஸ்ட் படம். ஸோ சூப்பர். அவரோட வந்துட்டு நான் நடிக்க போறோம் அப்படின்னு. ஆக்சுவலா அதுல வந்துட்டு ஒரு ஹீரோ கூடயே வந்துட்டு ஒரு 3 அத்தைங்க இருப்பாங்க. ஸோ அதுல குட்டி அத்தையா நான் பண்றேன். நம்ப மாட்டாங்களே. மெச்சூர்டான ரோல்ஸ் வந்துட்டு நம்ம வில்லேஜ் கைண்ட் ஆஃப் இதை வந்து நம்ம மாத்தி பண்ணும்போது டெஃபினட்டா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்க மேபி மூவி பார்க்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருப்பேன். அவரோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஜாலியா இருந்தது, ஃபன்னா இருந்தது. ஏன்னா அவருக்கு தமிழ் வந்து கஷ்டப்பட்டு அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வந்து பேசுவார் சூப்பரா. எங்களோட நல்ல என்ன சொல்றது, அந்த கெமிஸ்ட்ரியே வந்து நாங்க அத்தைங்க வந்துட்டு பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். தீபா அக்கா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இன்னொருத்தவங்க சௌந்தர்யான்னு சொல்லி அவங்களுமே யூடியூப்ல பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஸோ 3 பேரும் வைப் பண்ணிட்டு தான் இருப்போம். எங்களுக்கு ஏன்டா ஷூட் சீக்கிரம் முடிஞ்சிச்சு அப்படின்ற அளவுக்கு அந்த ஷூட் நல்லா பரபரப்பா அப்படி போச்சு. சூப்பர், நல்லா இருக்கும். எங்களோட போர்ஷனா ஒரு ஜாலியா ஒரு அந்த கதைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இதை கொடுத்துருக்கீங்க. பாப்போம். அவர்கிட்ட சொன்னீங்களா நீங்க ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறீங்க? அதெல்லாம் நாங்க பேசணும். அதெல்லாம் பேசியாச்சு. ஸோ ஜெனரலா பேசும்போது நிறைய பார்த்துருக்கேன், பேசியிருக்கோம். உங்க மூவி எல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அவங்களுமே நானும் இங்கே நிறைய மூவிஸ் பார்ப்பேன், அந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஸோ கண்டிப்பா படத்தை வந்து எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்க்கணும் இல்லையா? ஸோ உங்களோட அப்கமிங் மூவிஸ் எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு நீங்களே கேமரா பார்த்து சொல்லிடுங்க. என்னோட அப்கமிங் மூவி வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை 2, அப்புறமா மெட்ராஸ்காரன்ல பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் நம்ம ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.